வணக்கம் மக்களே, இன்றைக்கி என்ன சமையல்னு பார்க்கலாம் வாங்க. நெத்திலி தொக்கு பண்ணிட்டேங்க. கடுகு எண்ணெய் காஞ்சதே கடுகு போட்டுக்கோங்க. கடுகு நல்லா பொரிஞ்சதே வெங்காயம் வெள்ளை பூண்டு போட்டுக்கோங்க. நான் 2 பூண்டு எடுத்துக்கணுங்க. அப்போ தான் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். நல்லா வதங்கட்டும். வீட்டை சுற்றி இருந்ததுங்க மண் தக்காளி கீரை. இது புளி போட்டு கடையலாம், பிஞ்சு காம்பெல்லாம் எடுத்துக்கலாம். கீரை கடையிறதுக்கு ஒரு பூண்டு, வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகாய், இதுதாங்க. புளி தான் போடணும். இது ஒரு சைடு வேக வச்சுக்கலாம். அது ஒரு பக்கம் வேகட்டும். தக்காளி போட்டு நல்லா வதக்கிட்டு தேவையான அளவு உப்பு கம்மியாக போட்டுக்கோங்க. நெத்திலி உப்பு இருக்கும். வதங்கிருந்த மஞ்சத்தூள், மிளகாத்தூள் போட்டுக்கோங்க. நான் குழம்பு மிளகாத்தூள் தான் போட்டுக்கினேன். நல்லா கொதித்து வரும்போது, சுண்டி வரும்போது நெத்திலி போட்டு இன்னொரு கொதி வந்தது. நெத்திலி தொக்கு இறக்கிடலாங்க. அவ்வளோதாங்க இன்றைக்கி சாப்பாட்டுக்கு. பாப்பா கருவாடு வறுத்தா சாப்பிட மாட்டா, நெத்திலி தொக்கு தான் சாப்பிடுவா. அவங்களுக்கு நெத்திலி தொக்கு பண்ணியாச்சு. இந்த சைடு கீரை நல்லா வெந்து வந்துடுச்சு. புளி போட்டு அப்படியே மூடி போட்டு விட்டோம்னா புளி நல்லா வெந்துடும். மஞ்சத்தூள் போட்டு இது ஒரு பக்கம் இறக்கி வச்சுட்டு தாளிப்பு கொடுத்துடலாம். சூப்பராக வந்துடுச்சுங்க. அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். மணத்தக்காளி கீரை புளி போட்டு கரைஞ்சி பண்ணால். கடாயில் எண்ணெய் ஊற்றுங்க. காஞ்ச மிளகாய், பூண்டு, கடுகு போட்டு தாளிப்பு எடுத்துங்க. தாளித்து இன்றைக்கி முட்டை ஆம்லேட், பையனுக்கு கருவாடு, பொண்ணுக்கு நெத்திலி தொக்கு, மீன் வறுவல், மணத்தக்காளி கீரை புளி கடையிலுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.